வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்களா, இட்ஸ் நான் அதர் தேன் ஏக் குருமா. அதாவது முட்டையை வந்து வேக வச்சு போடாமல் உடச்சி ஊற்றி செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான்: தேங்காய், சோம்பு, கசகசா, அஃப்கோர்ஸ் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் முட்டை, இது வந்து வெங்காயம், தக்காளி, இது வந்து பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இந்த வெங்காயம் கொஞ்சம், இது எல்லாமே நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அப்போ தான் அந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி, அந்த அரோமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர்லாம், இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா வெங்காயம், அதோட இந்த காஷ்மீரி சில்லி ஒரு 4 சேர்த்துருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, குருமாவோட கலர் வந்து நல்ல ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும். நேச்சுரல் கலர் இது, சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ணாமல், ஃபுட் கலர் இல்லாமல் நேச்சுரல் கலரு, குருமா கலர் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குருமா தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய், ஒரிஜினல் கடலை எண்ணெய் வந்து நம்ம இப்படி ஊற்றின உடனே நல்லா பொங்கி வரணும். இதுதான் வந்து ஒரிஜினல் கடலை எண்ணெய், சரிங்களா? இந்த கடலை எண்ணெய் வந்து நம்ம இப்போ சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மிளகாய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்தாச்சு. நான் இந்த ஹோல்சேம் கரம் மசாலா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் நானே அது எல்லாமே தனித்தனியாக வாங்கி பவுடர் அரைச்சி வச்சுருவேன். அந்த பவுடரை தான் நான் ஆட் பண்ணுவேன், சரிங்களா? இப்போ வந்து இது நல்லா இதுவான உடனே, வதங்கின உடனே வெங்காயம், தக்காளி சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம், தக்காளி சேர்த்தாச்சு. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கல்லுப்பு, இது எல்லாமே நான் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கும்போது அந்த மீன் டைம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே கலர் எப்படி நல்லா மாறிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு இதை வச்சு ஒரு ஆடட் எக்ஸ்ட்ரா மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து இன்னும் குருமாவோட லெவலில் அடுத்த லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணும், சரிங்களா? டேஸ்ட்டு, அரோமா எல்லாமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துடலாம். ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான எக் குருமா எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. முட்டை வந்து நம்ம இன்றைக்கி உடச்சி ஊற்றிருக்கோம், சரிங்களா? பார்த்தீங்களா? இது வந்து அப்படியே அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா, இது வந்து எக் குருமான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. மட்டன் குருமா மாதிரி அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப்.